அடுத்த சிஎம் யார்? தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? லயோலா இன்று வெளியிட்ட புதிய கருத்து கணிப்பு. அதோடு கூடுதலாக முக்கியமான கூடுதல் 2 நிறுவனங்களும் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள். ஆக மொத்தமாக 3 கருத்து கணிப்புகளை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதிலும் திடீரென தலைகீழாக மாறிய முடிவுகள். என்ன நடந்தது? பொதுமக்கள் பலரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சி முடிவுகள். அதாவது, தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் ஜூனியர் விகடன் நடத்திய விரிவான கருத்து கணிப்பு முடிவுகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வின் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கே ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மொத்தமுள்ள 234 இடங்களில் 121 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக தனித்து 97 இடங்களை கைப்பற்றும் என்றும், காங்கிரஸ் 10, தேமுதிக 4, சிபிஎம் 4, விசிக 3, சிபிஐ 2 மற்றும் மதிமுக 1 இடத்தை பிடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மறுபுறம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி 83 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதில் அதிமுக தனித்து 75 இடங்களிலும், பாமக, அமமுக, பாஜக ஆகியவை தலா 2 இடங்களிலும், புரட்சி பாரதம் 1 இடத்திலும் வெற்றி பெறக்கூடும் என்றும் இந்த ஆய்வுகள் தெரிவிக்கிறது. புதிதாக களமிறங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 3 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விஜய் போட்டியிடும் பெரம்பூர், திருச்சி கிழக்கு மற்றும் ஆர்கே நகர் ஆகிய தொகுதிகளில் தவேகா முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் தமிழகத்தின் 27 தொகுதிகளின் முடிவுகள் எவர் பக்கமும் சாயாமல் இழுபறியில் இருப்பதாகவும், இது இறுதி முடிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் இந்த சர்வே சுட்டிக்காட்டுகிறது. கட்சி ரீதியான ஆதரவில் திமுக கூட்டணி முன்னிலையில் இருந்தாலும், தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்விக்கு மக்கள் வியக்கத்தக்க பதிலைத்தான் கொடுத்துள்ளனர். 44% மக்கள் விஜய்க்கு ஆதரவாக தெரிவித்துள்ளனர். தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு 28% மக்களும், எடப்பாடி பழனிசாமிக்கு 25% மக்களும், சீமானுக்கு 3% மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். எதிர்கால அரசியலில் முக்கியமான தலைவராக யார் இருப்பார்கள் என்ற கேள்விக்கு 47%த்திற்கும் அதிகமானோர் விஜயை சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இந்த கருத்து கணிப்பை தாண்டி அக்னி நியூஸ் சர்வீசஸ் என்ற நிறுவனம் தமிழ்நாட்டிலுள்ள 234 தொகுதிகளிலும் கருத்து கணிப்பு நடத்தியது. கருத்து கணிப்பு முடிவுகளை நேற்றும் வெளியிட்டது. அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 178 இடங்களை கைப்பற்றி திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளது. எப்படி? 178 இடங்களை கைப்பற்றி திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருக்கிறது இந்த ஒரு அக்னி நியூஸ் சர்வீசஸ் என்ற நிறுவனம். இது தொடர்பாக அக்னி நியூஸ் சர்வீசஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய கருத்து கணிப்பில் கூறியதாவது: 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 178 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்றும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 56 இடங்களை பிடிக்கும் என்றும், மண்டல வாரியான தரவுகளை பார்க்கும்போது சென்னை மண்டலத்தில் உள்ள 37 தொகுதிகளில் 36 இடங்களை கைப்பற்றி திமுக கூட்டணி அசூர பலத்துடன் உள்ளது என்றும், இங்கு அதிமுக 1 இடத்தில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது என்றும், மத்திய மண்டலத்தில் 37ல் 35 இடங்களையும், தென் மண்டலத்தில் 58ல் 42 இடங்களையும் திமுக கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரையில் மாநில அளவில் திமுக கூட்டணி அதிகபட்சமாக 45.4% வாக்குகளுடன் முதல் இடத்திலும், அதிமுக கூட்டணி 35.3% வாக்குகளுடன் 2ஆம் இடத்திலும் உள்ளன. நடிகர் விஜய் தலைமையிலான தவேகா 11.5% வாக்குகளை பெறும் என்றும், சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக 5.6% வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியான தரவுகளின்படி சென்னையில் 16 தொகுதிகளையும், திருவள்ளூரில் 10 தொகுதிகளையும், திருச்சியில் 9 தொகுதிகளையும், தஞ்சாவூரில் 8 தொகுதிகளையும், காஞ்சிபுரத்தில் 4 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது.
அதேபோல நீலகிரி, கரூர், பெரம்பலூர், திருவாரூர், ராமநாதபுரம், அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் திமுக கூட்டணி 100% இடங்களை கைப்பற்றும் என ஆய்வு கூறியிருக்கிறது. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகள், கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகள், நீலகிரியில் உள்ள 3 தொகுதிகள், தஞ்சாவூரில் 8 தொகுதிகள், ராமநாதபுரத்தில் 4 தொகுதிகள், அரியலூரில் 2 தொகுதிகள் என மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் இந்த ஒரு கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. அதேபோல அடுத்ததாக லயோலா மீண்டும் நடத்திய புதிய கருத்து கணிப்பு ஒன்றில் திடீரென திமுகவுக்கு இணையாக போட்டி போடும் வகையில் அதிமுகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்றுதான் முடிவுகள் வந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு கருத்து கணிப்பில் திடீரென வாக்கு சதவீதமும் மொத்தமாக அதிமுகவுக்கு திடீரென அதிகரித்திருக்கிறது. அதாவது திமுகவை விட அதிமுக ஒரே 1% வாக்குகள் தான் குறைந்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் 32% வாக்குகளையும், அதிமுகவை பொறுத்தவரையில் 31% வாக்குகளையும், விஜயின் கட்சியை பொறுத்தவரையில் 23% வாக்குகளையும், சீமான் கட்சியை பொறுத்தவரையிலும் 4% வாக்குகளையும் இந்த தேர்தலில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக இத்தகைய புதிய கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. கடந்த முறை லயோலா நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி, அதாவது சில நாட்களுக்கு முன்பு நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகளின்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே 3 முதல் 6% வாக்குகள் வித்தியாசம் இருந்தது. ஆனால் இந்த முறை வெறும் 1% வாக்கு வித்தியாசம்தான் இருக்கிறது. அதற்கு காரணம் திடீரென மக்களின் மனநிலை மாறியிருக்கிறது என்பதும் இத்தகைய கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. ஆனாலும் அதே சமயத்தில் இந்த ஒரு கருத்து கணிப்பு என்பது அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பதாக தெரிந்தாலும் இப்போது கூட திமுக தான் 1% வாக்கு முன்னிலையில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் முதல்வர் ஸ்டாலினில் தொடங்கி உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி என ஒவ்வொரு முக்கிய திமுக தலைவர்களும் தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த 8 முதல் 10 நாட்கள் தீவிர பிரச்சாரத்தில் இவர்கள் ஈடுபட இருக்கின்றனர். அதேபோல இன்னும் சில அறிவிப்புகளை திமுக கூடுதலாக அறிவிக்கும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆகவே இத்தகைய விஷயங்கள் என்பது திமுகவுக்கு இன்னும் கூடுதலான வாக்குகள் சதவீதத்தை அதிகரிக்கும் என்றே தெரிகிறது. அதே சமயம் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் இப்போதும் அதிமுக பாஜகவுக்கு ஆதரவான முடிவுகளைத்தான் எடுத்து வருகிறது. ஆக இந்த ஒரு விஷயம் அதிமுகவின் வாக்குகளை இன்னும் குறைப்பதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே என்னதான் இப்போது வந்த கருத்து கணிப்பு ரிசல்ட் கூட திமுகவை விட வெறும் 1% தான் அதிமுக பின்தங்கி இருப்பது போல தெரிந்தாலும் கூட இனிவரும் அடுத்தடுத்த நாட்களில் திமுகவின் பிரச்சாரங்கள் மற்றும் புதிய அறிவிப்புகள் மூலம் திமுகவின் வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என்றுதான் அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் தற்போது 100 கருத்து கணிப்புகள் வெளியாகிறது என்றால் அதில் 70% கருத்து கணிப்பு நிறுவனங்கள் திமுக தான் அடுத்த ஆட்சியை பிடிக்கும் என்ற முடிவை தெரிவிக்கிறது. மற்றபடி 25% கருத்து கணிப்பு முடிவுகள் தான் அதிமுகவுக்கு ஆதரவாகவும், வெறும் 5% கருத்து கணிப்பு முடிவுகள் தான் விஜய்க்கு ஆதரவாகவும் கணிக்கப்பட்டு வருகிறது. சரி, நீங்க சொல்லுங்க, இத்தகைய கருத்து கணிப்புகள் முடிவுகளை பற்றியும், அதேபோல இதில் எந்த கருத்து கணிப்பு துல்லியமாக கணித்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.